செய்தியை வந்து பாஸ்டர் மார்ட்டின் இந்தியா. தொடர்ந்து நாங்கள் பாஸ்டர் ஜோன் போல் ஆனந்தன் அழைக்க போறோம். சங்கம வானொலி நிலையத்தின் சார்பிலும் வார்த்தைகளின் வெளிச்சத்தின் நேர்கள் சார்பிலும் 110 நாடுகள் கேட்கிற விசுவாசத்தின் சார்பிலும் அந்த ஊழியரை வருக வருக என்று வரவேற்போம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர் ஜோன் போல் ஆனந்த். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். கடந்த செய்தி மிக மிக ஆசீர்வாதமாக அமைந்தது. மறு ஒழிப்பில் அநேகர் கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள். சாட்சியை சொன்னார்கள், நன்றாக இருந்திருந்து தேவனுடைய நாம் ஒன்றை மயப்படட்டும். இன்றைய நாளிலே ஆவியானவர் உங்களோடு பேசின வார்த்தை, இந்த வார்த்தையின் வெளிச்சத்திலே என்ன வார்த்தை கொண்டு வருகிறீர்கள் கேட்க அறிய அவலா இருக்கிறோம். இப்பொழுது உங்களோட ஒப்பு கொடுக்கிறேன் பாஸ்டர், நீங்க வழி நடத்துங்க. நம்முடைய வார்த்தையின் வெளிச்ச சங்கமம் வானொலி யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த நாளிலும் நாம் பார்க்க போகிற தேவ செய்தியின் தலைப்பு உபவாச ஜப வாழ்க்கை குறித்து இன்று நாம் பார்க்க போகிறோம். செய்தியின் தலைப்பு உபவாச ஜப வாழ்வு. ஒரு கேள்வியுடன் இந்த பகுதியை நாம் ஆரம்பிக்க போகிறோம். என்ன கேள்வி என்றால், நாம் ஏன் உபவாச ஜபம் செய்ய வேண்டும் என்ற கேள்வியுடன் இன்றைய செய்தியை நாம் பார்க்கிறோம். நீங்களும் நானும் உண்மையாக இருளின் ராஜ்யத்தை தொந்தரவு செய்கிறவர்களாய் அசைக்கிறவர்களாய் இருப்பது உண்மையானால், நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், நம்மை சூழ்ந்து அநேக எதிராளிகள், மந்திரவாதிகள், சூனியக்காரர்கள் கூட்டமானது அவர்களும் நம்முடைய வீழ்ச்சிக்காக உபவாசித்து ஜெபிக்கிறார்கள் என்பதை நம்முடைய சத்துருக்கள் கூட நம்மை ஆன்மீக வாழ்க்கையிலே வீழ்ச்சி அடையும்படியாய் உபவாசித்து ஜெபிக்கிறார்கள் என்கிற உண்மையை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இன்னொரு காரியம் என்னவென்றால், நாம் கர்த்தருடைய உண்மையான ஊழியக்காரர்களாய் இருப்பது உண்மையானால், ஆத்துமாக்களை கிறிஸ்து அண்டை நடத்துவர்களாய் இருப்பது உண்மையானால், இருளின் ராஜ்யத்திலிருந்து ஒளியின் ராஜ்யத்துக்குள் கர்த்தருடைய ஜனங்களை நாம் நடத்துவது உண்மையானால், அநேகரை விடுதலை செய்கிற ஊழியங்களிலே விடுவித்து கிறிஸ்துவுக்குள் அவர்களை வழி நடத்துவது உண்மையானால், நாம் இன்னொரு காரியம் மனதில் நினைவு கொள்ள வேண்டும். நம்மை சூழ்ந்திருந்து நம்முடைய விரோதிகள் நம்மை முற்றிலுமாய் ஒழித்து கட்டுவதற்காக, இது போன்ற காரியங்களை நாம் செய்யாமல் அழிந்து போக வேண்டும் என்பதற்காக வார கணக்கிலே அவர்கள் உபவாசித்து அவர்கள் வேண்டுதல் செய்கிறார்கள் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. நாம் இன்னொரு காரியத்தையும் மனதில் கொள்ள வேண்டும். இந்த உலகம் நமக்கு
ஒரு போர்க்களம் என்பதை மறந்துவிடக்கூடாது. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஒரு போர்க்களம் என்கிற சத்தியத்தையும் மறந்துவிடக்கூடாது. நாம் உண்மையிலே ஆவியிலே மறுபடியுமாய் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் கிறிஸ்துவுக்குள் பிறந்திருப்பது உண்மையானால் நமக்கு எப்பொழுதும் ஆரவாரம் கிடைக்கும், கைத்தட்டல் கிடைக்கும், எப்பொழுதும் கொண்டாட்டம் இருக்கும் என்றெல்லாம் நாம் நினைக்க கூடாது. மறுபடியும் பிறத்தல் அனுபவம் என்பது அந்த அழைப்பிலே என்ன இருக்கிறது என்றால், நீங்களும் நானும் நம்முடைய சத்துருக்களுக்கு விரோதமாக போர் செய்யும்படியாக, யுத்தம் செய்யும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆகவேதான் நமக்கு கிறிஸ்து கொடுத்த எல்லா ஆவிக்குரிய போராயுதங்களையும் உபவாச ஜபத்தின் மூலம் அந்த போர் ஆயுதங்களை கூர்மைப்படுத்துவது நமக்கு மிகவும் அவசியமாயிருக்கிறது. கர்த்தர் தாமே இது போன்ற அனுபவங்களுக்குள்ளே போகிறவர்களை இயேசுவின் நாமத்திலே பலப்படுத்துவாராக. இயேசு கிறிஸ்துவே அவர்களுக்கு ஒரு அரணாய் இருந்து அவர்களை பாதுகாப்பீராக. பவுல் நன்றாக அறிந்திருந்தார். அவர் தொடர்ச்சியாக இது போன்ற தாக்குதல்களை அவர் வாழ்க்கையிலும் ஊழியத்திலையும் அவர் சந்தித்து அவர் வெற்றி கண்டார். பவுலின் வாழ்க்கையை நாம் கூர்ந்து கவனிப்போம் என்றால் நாம் என்னத்தை கண்டுபிடிப்போம்? எப்போதுமே பவுல் எங்கே போனாலும், அப்போஸ்தலனாகிய பவுல் எங்கே போய் என்ன ஊழியம் செய்தாலும் அங்கங்கே ஒரு கூட்ட மக்கள் அவருக்கு விரோதமாய் எழும்பி அவருடைய மரணத்திற்கு சதி திட்டம் தீட்டினார்கள் என்கிற காரியத்தையே நாம் பார்க்கிறோம். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சத்தியங்களை நாம் மறந்துவிடக்கூடாது. 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது என்ன வாசிக்கிறோம்? 2 கொரிந்தியர் 11:27 பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்புகளிலும், இதை நாம் கோடிட்டு கொள்ள வேண்டும். அநேக முறை கண் விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும், இந்த வரியையும் கோடிட்டு கொள்வோம். அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன் என்று பவுல் தன் அனுபவத்தை பற்றி எழுதுவதை பார்க்கிறோம். இங்கே என்னத்தை வாசித்தோம்? அநேக முறை பவுல் கண் விழிப்புகளிலே இருந்தார். அப்படி என்றால் அதனுடைய பொருள் என்ன? எதற்காக அவர் கண் விழிக்க வேண்டும்? கண் விழிப்பு எப்பொழுது தேவை? காலங்களிலே உலக மக்கள் எல்லாம் தூங்கிக் கொண்டிருப்பார்கள். இவர் கண் மூடாமல்
அந்த நேரத்திலே இவர் கண் விழித்து கொண்டிருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, வெறும் கண் விழிப்பு மாத்திரமல்ல, அநேக முறை, ஒரு முறை 2 முறை அல்ல, அநேக முறை உபவாசங்களிலும் நான் இருந்தேன் என்று குறிப்பிடுகிறார். ஆகவே இந்த கண் விழிப்பு நேரம் என்பது என்னத்தை குறிக்கிறது, எந்த வேளையை அது குறிக்கிறது என்று பார்க்கும் பொழுது, இந்த உலகத்தில் இருக்கிற மந்திரவாதிகள், செய்வினை செய்கிறவர்கள், மற்ற மக்களை மதிகலக்கும் செய்கிற மயக்க நேரங்கள், அவர்கள் பயன்படுத்துகிற நேரம், மந்திரவாதிகள், சூனியக்காரர்கள் இரவு வேளையில் தான் இந்த காரியங்களை செய்வார்கள். அவர்கள் செய்கிற நேரம் இரவு 12-15 மணி, மிட் நைட், நடு ராத்திரி என்று நாம் சொல்லுவோம். 12-15 மணிக்கு அவர்கள் அதை ஆரம்பிப்பார்கள். அதை தொடர்ந்து 2:45 விடியற்காலை வரைக்கும் ஒவ்வொரு நாளும் மந்திரவாதிகள், செய்வினக்காரியர்கள், சூனியக்காரர்கள், நம்முடைய சத்துருக்கள் காலத்திலே 12-15 மணிலிருந்து காலை 2:45 வரைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் அசுத்த ஆவிகளை ஏவ விட்டு அவர்களையும் அவர்களுடைய குடும்பங்களையும் ஊழியங்களையும் அழிக்க அவர்கள் அந்த மந்திர தந்திர வேலைகளிலே சுடுகாட்டிலும் பல இடங்களிலும் அவர்கள் அந்த காரியங்களை ஒவ்வொரு நாளும் தவறாமல் செய்வார்கள். அநேகர் இந்த காரியங்களை உபவாசத்தோடு கூட செய்வார்கள் என்பதையும் நாம் நினைவு கொள்ள வேண்டும். இதை குறித்துதான் பவுல் சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்லுகிறார், அவர்கள் எப்படி ராக்காலங்களிலே கண் விழிப்புகளிலே இருந்தார்களோ, நானும் அதே நேரத்திலே நானும் கண் விழிப்பாய் இருந்து அவருடைய மந்திர தந்திர செய்வினைகள், மனுஷனுக்கு விரோதமாய் அவர்கள் போடுகிற சதி திட்டங்களை எல்லாவற்றையும் நான் அழிக்கும்படி நானும் கண் விழித்து அதற்கு எதிராக நான் ஜெபிக்கிறவனாய் இருக்கிறேன் என்கிறதை அர்த்தத்தில் கொண்டு பவுல் அநேக முறை கண் விழிப்புகளிலே காலங்களிலே தரித்திருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய ஜனமே, ஒரு உண்மையை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நீங்களும் நானும் இந்த உலகத்திலே ஜனங்கள் மத்தியிலே ஒரு பெரிய தாக்கம், ஒரு பெரிய பாதிப்பு நம்முடைய தலைமுறைக்கும் நம்முடைய ஜனங்கள் மத்தியிலே விடுதலை கொண்டு வருகிற ஒரு ஊழியர்களாய், நம்முடைய சமுதாயத்துக்கு விடுதலையை கொண்டு வருகிறவர்களாய், நம்முடைய குல மக்களுக்கு விடுதலை கொண்டு வருகிற, நம்முடைய குடும்பங்களை பாதுகாக்கிறவர்களாய், ஜனங்களை கிறிஸ்துவுக்குள் பாதுகாக்கிறவர்களாய் இருக்க விரும்பினால், நீங்களும் நானும் நம்முடைய சத்துருக்கள் செயல்படுகிற அந்த கண் விழிப்பு நேரங்களிலே நாமும் நம்முடைய கண் தூங்க விடாமல் இரவு வேளையிலே, குறிப்பாக இப்பொழுது சொன்ன இந்த நடு ராத்திரி நடு நிசியிலே அவர்களுக்கு விரோதமாய் எழுப்பி கண் விழித்து ஜெபிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம்.
கூடுமானவரை உபவாசம் இருந்து ஜெபிப்பது இன்னும் பலனை கொடுக்கக்கூடியதாய் இருக்கிறது. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் நாங்கள் மறுபடியும் பிறந்தவர்கள், ஆவியிலே பிறந்தவர்கள் என்று நிர்விசாரமாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் நாம் அப்படி இருக்கக்கூடாது, இருக்கவும் முடியாது. ஏனென்றால் பவுல் சொல்லுகிறார், நான் அடிக்கடி அநேக முறை உபவாசங்களிலே, ஜபத்திலே, கண்விழிப்பிலே நான் தரித்திருந்தேன் என்று சொல்லுகிறார். இன்னும் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையை நாம் கூர்ந்து பார்க்கும் பொழுது, அவர் ரோமாபுரிக்கு செல்லும்படியாய் கப்பல் பிரயாணத்தை மேற்கொள்கிறார். நடு ராத்திரியிலே அந்த கப்பல் உடைகிறதை பார்க்கிறோம். ஆகவே ஆரம்பத்திலே பவுல் அந்த பிரயாணம் வேண்டாம், இதில் நமக்கு நிறைய நஷ்டங்கள் ஏற்படும் என்றெல்லாம் எச்சரித்தார். ஆனால் அந்த கப்பல் ஓட்டியோ அனுபவம் எங்களுக்கு இருக்கிறது, ஒரு சேதமும் வராது என்று மீறி, பவுலின் வார்த்தைக்கு மீறி அந்த பிரயாணத்தை துவக்கினார்கள். ஆனால் நடுக்கடலிலே அந்த கப்பல் உடைந்ததாய் நாம் பார்க்கிறோம். பிறகு நாம் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது, அநேக நாட்கள் அவர்கள் அங்கே கப்பலிலே நடுக்கடலிலே சிக்கி தவித்தார்கள் என்றும், நீண்ட நாட்களாய் அவர்கள் சாப்பிடாமலும் இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். அப்போஸ்தலரின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிப்போம் என்றால், அப்போஸ்தலர் 27:33, நீங்கள் இன்று 14 நாளாய் ஒன்றும் சாப்பிடாமலும் பட்டினியாயிருக்கிறீர்கள். ஏனென்றால் அவர்கள் மரித்து விடுவோம் என்ற நிலைக்கு வந்து விட்டார்கள். நம்முடைய வாழ்க்கை இதோடு முடிந்து விட்டது என்ற நிலைக்கு வந்து விட்டார்கள். ஆகவே அவர்களுக்கு சாப்பிடுவதில் கூட மனம் செலுத்த முடியவில்லை. ஏறக்குறைய 14 நாட்களாய் அவர்கள் ஒன்றும் சாப்பிடவில்லை, பட்டினியாய் இருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இங்கேயும் ஏறக்குறைய உபவாசத்திலே அவர்கள் தரித்திருந்தார்கள் என்றும் நாம் பார்க்கிறோம். இன்னும் நாம் வேதத்தை படித்து பார்க்கும் பொழுது, பவுல் ஒவ்வொரு முறையும் உதவியாளர்களையும் மூப்பர்களையும் சபை நடத்தும்படியாய் அவர்களை பிரதிஷ்டை செய்யும் பொழுது, பிரித்தெடுக்கும் பொழுது, உபவாசம் பண்ணிதான், உபவாச ஜபத்தோடு தான் அவர்கள் மேல் கைகளை வைத்து பிரித்தார்கள் என்றும், இன்னும் அப்போஸ்தலர் 13:1-2 வசனங்களை வாசிக்கும் பொழுது, சபையார் எல்லாரும் உபவாசித்து ஜபம் பண்ணி ஆவியானவருடைய சத்தத்தை கேட்டு பவுலையும் பர்னபாவையும் நாம் அழைத்து அந்த மிஷனரி ஊழியத்துக்கு பிரித்து விடுங்கள் என்று ஆவியானவர் திருவுளம் பற்றினார். அவர்கள் உபவாசித்து ஜெபித்துதான் அவர்களை மிஷனரிகளாக பிரித்து அனுப்பினார்கள் என்றும் நாம் பார்க்கிறோம். ஆகவே உபவாச ஜபம் என்பது நமக்கு விருப்பமாய் இருந்ததினால் நாம் இருந்தோம் என்பது அல்ல. நீங்களும் நானும் இந்த பொல்லாத உலகிலே, பாவம் நிறைந்த உலகிலே ஜெய ஜீவியம் செய்ய வேண்டும் என்றால், ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால், கிறிஸ்துவுக்காக ஒரு அசாதாரண ஊழியக்காரனாய் இருக்க விரும்பினால், நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையிலே நாம் பிழைத்து கொள்ளும்படியாய் இந்த உபவாசம் நாம் செய்தே ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள், நிர்பந்தத்துக்குள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
மார்க்கின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18 20 வசனங்களை வாசிப்போம் என்றால், மார்க் 2:18 28 வசனங்களை வாசிப்போம் என்றால் என்ன வாசிக்கிறோம்? யோவானுடைய சீஷரும் பரிசேயருடைய சீஷரும் உபவாசம் பண்ணி வந்தார்கள். அவர்கள் அவரிடத்திலே வந்து, யோவானுடைய சீஷரும் பரிசேயருடைய சீஷரும் உபவாசிக்கிறார்களே, உம்முடைய சீஷர் உபவாசியாமல் இருக்கிறது என்னவென்று கேட்டார்கள். இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து கேட்கிறாங்க. யோவானுடைய சீஷர்கள் கட்டாயம் உபவாசம் பண்ணி ஜெபித்தார்கள். பரிசேயருடைய கூட்டமும் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறார்கள். ஆனால் இயேசுவே, உங்களுடைய சீஷர்கள் ஏன் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறது இல்லை என்று கேட்கிறாங்க. அதற்கு 19ஆம் வசனத்திலே, மார்க் 2:19 ஏசப்பா சொல்லுகிறார், மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர் உபவாசிப்பார்களா? மணவாளன் தங்களுடன் இருக்கும் வரைக்கும் உபவாசிக்க மாட்டார்களே. 20ஆம் வசனத்திலே, மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும், அந்நாட்களிலே உபவாசிப்பார்கள் என்று ஆணித்தரமாக தம்முடைய சீஷர்களை குறித்து இயேசு கிறிஸ்து சாட்சி பகருவதை பார்க்கிறோம். அப்போ இந்த பூமியிலே இந்த 33 வருடங்கள்ல இயேசுவோடு அந்த சீஷர்கள் கூட இருந்தார்கள். மணவாளனுடன் அவருடைய தோழர்கள், சிநேகிதர்கள் கூட இருந்தார்கள். ஆகவே மணவாளன் கூட இருக்கிறதுனால் அவர்கள் உபவாசிக்க வேண்டிய அவசியம் இல்லாதவர்களாக இருந்தார்கள். ஆனால் இந்த இயேசு கிறிஸ்து மனுமக்களுக்காய் வந்த நோக்கம் நிறைவேறின உடனே அவர் சிலுவை மரணத்தின் மூலமாக மனுமக்களுடைய பாவங்கள், வியாதிகள், நோய்கள், சாபங்கள், நரகாக்கினை, தண்டனை, ஆக்கினை, அவருடைய பிரச்சனைக்கெல்லாம் ஒரு பரிகாரம் சிலுவையிலே செய்துவிட்ட பிறகு, அவர்களை பாவத்தை நிவர்த்தி பண்ணும்படியாய் தன்னுடைய பரிசுத்த இரத்தத்தை சிந்தின பிறகு, அவர் மரித்த பிறகு, அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு, 3ஆம் நாள் உயிர் தெழுந்து ஏசப்பா தம்மை உயிர் உள்ளவராய் 40 நாள் அளவும் எல்லாருக்கும் தரிசனமாகி அதையும் நிரூபித்து, மரித்தும் நான் உயிரோடு எழுந்துவிட்டேன் என்ற சத்தியத்தை எல்லாருக்கும் திட்டமாய் திருஷ்டாந்தகமாய் பேசி உறுதிப்படுத்தின பிறகு அவர் பரலோகம் எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். இப்பொழுது மணவாளன் பரலோகத்திற்கு போய்விட்டார். இப்பொழுது சீஷர்கள், அப்போஸ்தலர்கள் தனித்து இந்த பூமியிலே விடப்பட்டார்கள். இப்பொழுது அவர்கள் மணவாளன் எடுபட்டு போனபடினால் இயேசு சொன்னபடி சீஷர்களும் இயேசுவின் சீஷர்களும் உபவாசிக்க ஆரம்பித்து விட்டார்கள், உபவாச ஜெபம் செய்ய துவங்கி விட்டார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இதே பகுதியை மத்தேயின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 14, 15 வசனங்களை வாசிக்கும் பொழுது அதை பற்றி எப்படி, எந்த கோணத்தில் எழுதப்படுகிறது? அப்பொழுது யோவானுடைய சீஷர் அவரிடத்திலே வந்து, நாங்களும் பரிசேயரும் அநேக தரம் உபவாசிக்கிறோமே, உம்முடைய சீஷர்கள் உபவாசியாமல் இருக்கிறது என்னவென்று கேட்டார்கள். அதற்கு இயேசு, மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர் துயரப்படுவார்களா? மணவாளன் அவர்களை விட்டு எடுபட்டும் நாட்கள் வரும், அப்பொழுது அவர்கள் உபவாசிப்பார்கள். இங்கேயும் பார்க்கிறோம், யோவானுடைய சீஷரும் பரிசேயரும்
அநேக தரம் உபவாசித்தார்கள். அதே போலதான் இயேசு பரலோகம் எடுத்துக்கொண்ட பிறகு சீஷர்களும் அநேக தரம் உபவாசிக்கிறவர்களாய் மாறினார்கள். உபவாச ஜெபம் செய்கிறவர்களாய் மாறினார்கள். ஆகவே ஆதி திருச்சபையின் சரித்திரங்களை நாம் படித்து பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி உபவாச ஜபத்தின் மூலமாய்தான் அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கென்று அரும்பெரும் காரியங்களை செய்தார்கள். மோசே 40 நாள் இரவும் பகலும் புசியாமல் குடியாமல் தேவ சமூகத்திலே சீனா மலையிலே கர்த்தரை தரிசித்து அவருடைய வார்த்தைகளை நேரடியாய் பெற்று கொண்டு வந்து கொடுத்தான் என்று பார்க்கிறோம். தொடர்ந்து பரிசுத்தவான்கள் வாழ்க்கையை படித்து பார்க்கும் பொழுது நெகமியா போன்றவர்கள் எல்லாம் உபவாசித்தார்கள். தாவீது உபவாசித்தான். இன்னும் தானியேல் உபவாசித்தான். வேதத்திலே எல்லா தீர்க்கதரிசிகளும் உபவாசித்தார்கள் என்று பழைய ஏற்பாட்டிலும் பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டு சபையிலும் சரி ஆதி திருச்சபையிலும் அந்த உபவாசம் இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். அவர்கள் எல்லாம் அந்த அப்போஸ்தல உபதேசத்திலே, அந்யோன்யத்திலே, ஐக்கியத்திலே, ஜபம் பண்ணுவதிலே உறுதியாய் தரித்திருந்தது ஆதி திருச்சபை என்று பார்க்கிறோம். ஆகவே ஜபத்திலும் சரி உபவாசத்திலும் சரி கண் விழிப்புகளிலும் சரி ஆதி திருச்சபை உறுதியாய் ஜெபிக்கிற சபையாய் இருந்தபடினால்தான் உலகமெங்கும் இந்த சுவிசேஷம் பரம்பினது. ராஜ்யங்கள் தேசங்களிலெல்லாம் ஆண்டவருடைய சத்தியம் பிரசங்கிக்கப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தர் தாமே இந்த செய்திகளை கேட்கிற ஒவ்வொருவரும் இந்த உபவாச ஜபம் என்கிற காரியத்தை முக்கியப்படுத்தி அதற்காக தங்களை பிரதிஷ்டை செய்து கொள்ள கிருபை தருவாராக. இந்த உபவாச ஜபத்துக்கு என்று இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும் தேவன் ஆயத்தப்படுத்துவாராக. ஆகவே எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் உபவாசித்து ஜெபிக்கிறோமோ நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தராதரத்திலே கீழே இறங்காமல் ஒவ்வொருவரும் முன்னேறி கொண்டு செல்லுவர்களாய் நாம் காணப்படுவோம். ஆகவே நாம் உபவாசித்து ஜெபிக்க தேவ சமூகத்திலே நம்முடைய நேரங்களை செலவழிக்க அவருடைய வேத வசனங்களை இரவும் பகலும் தியானித்து உட்கொள்ள நம்முடைய பலவீனமான இடங்கள் எல்லாம் பலப்படுகிறவர்களாய் நாம் மாறிவிடும். பிசாசு எங்கே நமக்குள் பலவீனம் இருக்கிறது அதன் வழியாய் ஊடுருவி ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளையும் தாக்கலாம் என்று அவன் பார்க்கும் பொழுது அங்கே அவன் பலவீனத்தை பார்க்க கூடாது. அந்த பலவீனத்திலே கிறிஸ்துவின் பலனை அவர்கள் பார்த்து அவர்கள் உள்ளே வராதபடி பிசாசுக்கு இடம் இராதபடி கர்த்தருடைய பிள்ளைகள் செய்ய வேண்டும். பிசாசு கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அவன் உங்கள் எதிராளி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்து பிசாசை எதிர்த்து நில்லுங்கள் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. ஆகவே பிசாசின் தந்திரங்கள் எல்லாம் நாம் முன்பாக அறிந்து அவனுடைய கிரியைகள் சதித்திட்டங்களை நாம் அழிக்க வேண்டும் என்றால் நம்முடைய சுற்றிதான் எப்பொழுதும் ஒரு வேலி, ஒரு பாதுகாப்பு, ஒரு திடமான சுவர் நம்மத்திலே இருக்க வேண்டும். ஏதாவது ஒரு சிறு துளை இருக்குமானால் கூட அதன் வழியா சாத்தான் உள்ளே புகுந்து நம்மை சேதப்படுத்த முயற்சிப்பான். ஆகவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய பலத்த கோட்டைக்குள் அரணுக்குள் இயேசுவின் இரத்தத்தினால் மூடப்பட்டவர்களாய் கர்த்தருடைய வசனத்தினால் காக்கப்படுகிறவர்களாய்
எப்பொழுதும் தேவ சமூகத்திலே, பிரசன்னத்திலே, உபவாசத்திலே, ஜபத்திலே, ஆராதனையிலே, கர்த்தரை தொழுகிற தொழுகையிலே நம்முடைய நேரங்களை அதிகரித்துக் கொள்ளுவோம். ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. எல்லாரும் இப்பொழுது 2025 ஆண்டின் கடைசி மாதம் டிசம்பரிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு சில நாட்களிலே புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்க போகிறோம். 2026 ஆண்டுக்குள் பிரவேசிக்க போகிறோம். வேதம் கடைசி காலங்களை குறித்து என்ன தீர்க்க தரிசனம் சொல்லுகிறது? கடைசி நாட்கள் கொடிதான காலம் இருக்கும் என்று சொன்னார். ஆகவே இனி வரக்கூடிய காலங்கள் மிகவும் கொடிதாக இருக்க போகிறது என்பதுதான் பொதுவான தீர்க்க தரிசனம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கோ பூமி இருளை மூடும். ஆனாலும் கர்த்தருடைய பிள்ளைகள் மேல் கர்த்தர் உதிப்பார். கர்த்தருடைய பிள்ளைகள் மேல் கர்த்தருடைய மகிமை காணப்படும். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் மற்றவர்களைப் போல தூங்காமல் எழும்பு பிரகாசி என்றுதான் கர்த்தர் சொல்லுகிறார். உன் ஒளி வந்தது, உன் வெளிச்சம் வந்தது என்றுதான் கர்த்தர் சொல்லுகிறார். உதிக்கிற உன் வெளிச்சத்துக்கு ராஜாக்களும் வருவார்கள் என்றுதான் சொல்லி இருக்கிறார். ஆகவே எந்த புது வருடத்துக்குள் போனாலும் கர்த்தருக்குள் நாம் இருக்கும் வரை, தேவ சித்தத்தின் மையத்தில் நாம் இருக்கும் வரை, நமக்கு எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் அவர் நமக்கு வெற்றிதான் கொடுப்பார். ஆகவே இந்த புதிய ஆண்டுக்குள் போவதற்கு முன்பாக இந்த பழைய ஆண்டு கால நாட்களிலே ஆண்டின் கடைசி நாட்களிலே வாழ்கிற நாம் புதிய ஆண்டின் ஆசீர்வாதங்களுக்காக நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்கிற காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆகவே இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக அநேகர் எல்லாரும் உபவாச ஜபங்களிலே தரித்திருந்து நம்மை நாமே சோதித்து ஆராய்ந்து பார்த்து நிதானித்து அறிந்து வேதனை உண்டாக்குகிற வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று ஆராய்ந்து பாரும் என்று பரிசுத்த ஆவியானுடைய வெளிச்சத்திலே, வசனம் என்கிற கண்ணாடியிலே நம்மை நிறுத்தி நம்முடைய கன்னங்களில் இருக்கிற உக்கரங்களை முதலாவது எடுத்து போடுவோம். ஆண்டவருக்கும் நமக்கும் பிரிவினை உண்டாக்குற காரியங்கள் ஏதாவது இருக்குமானால், அவரை துக்கப்படுத்துகிற காரியங்கள் ஏதாவது இருக்குமானால், தேவன் நம்மை எடுத்து வல்லமையாய் பயன்படுத்துவதற்கு ஏதாயிலும் குறைபாடு நம்மிடத்தில் இருக்குமானால், ஏதாயிலும் பாவமான காரியம், தீட்டான காரியம், சாபத்தீடான காரியம், அசுத்தமான காரியம் நம்மிடத்தில் இருக்கும் ஏனால் நம்முடைய பாத்திரங்களை உள்ளும் புறமும் கழுவி கொள்வோம். இவைகளெல்லாம் விட்டு உன்னை நீ சுத்திகரித்து கொண்டால் எஜமானனுக்கு நீ உபயோகமும் பிரயோஜனமான பாத்திரமாயிருப்பாய். கர்த்தருடைய பிள்ளைகளே, புதிய ஆண்டு உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டுமா? கர்த்தரால் வல்லமையாக பயன்படுத்தப்படும் ஒரு கூர்மையான யந்திரமாய் இருக்க விரும்புகிறீர்களா? ஆத்தும ஆதாய பணியிலே வெற்றி எடுக்க விரும்புகிறீர்களா? உங்களை, உங்கள் குடும்பங்களை, உங்களுடைய சமுதாயத்தை, இந்த தேசத்தை அசைக்கிறவர்களாய், ஒரு தேசத்திலே ஒரு மாபெரும் எழுப்புதலை, தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறவளாய் செல்ல வேண்டும் என்று விரும்பினார். புதிய ஆண்டுக்காய் இந்த கடைசி நாட்களிலே டிசம்பர் மாதத்திலே உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். ஏதோ கிறிஸ்துமஸ் மாதம் என்று சொல்லி வெறும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டங்களிலே நேரங்களை, காலங்களை செலவழித்து விடாதீங்க. ஒவ்வொரு நாளும் ஆத்துமாக்கள் நரகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கின்றன. உலக பிரகாரமான மந்திரவாதிகள், செய்வினக்காரர்கள், சூனியக்காரர்கள், பிசாசு இன்னும் கொஞ்ச காலம்தான் தனக்கு உண்டு என்று அறிந்து மிகவும் கோபம் கொண்டு இந்த தேசங்களிலே அவன் இறங்கி இருக்கிறான். கூடுமானவரை அநேகரை அவன் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்க பொய்யான அற்புதங்களை செய்து பிசாசின் ராஜ்யத்திலே இழுத்து கொள்வதற்கு இந்த தீய சக்திகள் ராத்திரியும் பகலும் விழித்து கொண்டு உபவாச ஜபம் பண்ணி கொண்டு
அவைகள் நமக்கு விரோதமாய் செயல்படுகிற இந்த நாட்களிலே வெறும் ஆட்டத்திலும் பாட்டத்திலும் புது வருட கொண்டாட்டம், கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் என்று சொல்லி உண்பதிலே, புசிப்பதிலே, பார்ட்டியிலே நம்முடைய நேர காலங்களை வீணடிக்காமல் தயவு செய்து அழிந்து போகிற ஆத்துமாக்களை மனதில் கொண்டு புதிய ஆண்டிலே என்ன சவால் நமக்கு இருக்கிறதோ, என்ன பிரச்சனைகளை நாம் சந்திக்க வேண்டியது இருக்கிறதோ, அதையெல்லாம் நாம் வெற்றிகரமாய் சந்திக்க நம்மை தயார் பண்ணி கொள்வோம், ஆயத்தம் பண்ணி கொள்வோம். புதிய ஆண்டிலே தேவன் ஒரு மாபெரும் எழுப்புதலை உலகம் முழுதும் கொண்டு வர போகிறார். சபைகளை, வானத்தை, பூமியை, எட்டாந்தரையை, சமுத்திரத்தை இன்னும் ஒரு தடவை தேவன் அசைக்க போகிறார். ஆகவே எழுப்புதல் தீ, அக்கினி தீ எல்லா இடங்களிலே பரவ போகிறது. அந்த எழுப்புதல் காலங்களிலே தேவன் உங்களையும் என்னையும் வல்லமையான கருவியாய் பயன்படுத்த வேண்டும் என்றார். இப்பொழுதே நாம் ஆயத்தப்படுவதற்கு ஆயத்தமாக வேண்டும். நம்முடைய பாத்திரத்தை, சரீர பாத்திரத்தை உள்ளும் புறமும் கழுவி கொள்வோம். இயேசுவின் இரத்தத்தினால், வசனத்தினால், அவருடைய சமூகத்தினால், பிரசன்னத்தினால் கழுவி கொள்வோம். இயேசுவே என்னை நிரப்பும் என்று கேட்போம். உம்முடைய மகிமையின் பிரசன்னத்திலே, சக்தி வல்லமையிலே என்னை நிரப்பும் என்று கேட்போம். எங்கனை ஊழியர்களை அக்கினியாக, தூதர்களை காற்றுகளாக வைப்பேன் சொன்னார். எங்களையும் ஒரு அக்கினியாக மாற்றும் ஆண்டவரே. அக்கினி விசுவாசிகளாய், அக்கினி பரிசுத்தாவின் அக்கினி ஊழியர்களாய், எங்கு சென்றாலும் தேவ சமூகத்தை கொண்டு செல்லுவர்களாய், எங்கு சென்றாலும் வசனத்தை பிடித்து கொண்டு சுடரொளிய போல பிரகாசிக்கிறவர்களாய் எங்களை மாற்றும் என்று சொல்லி நாம் அதிக கண்விழிப்போடு, அதிக உபவாச ஜபத்தோடு இந்த நாட்களிலே நாம் பயன்படுத்த ஒப்பு கொடுப்போமாக. ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். ஒரு மனிதன், ஒரு தேவ மனிதன், அவர் ஒரு நாள் பன்னாட்டு விமானத்திலே பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார். பன்னாட்டு விமானத்திலே, ஆகாயத்திலே அவர் பறந்து கொண்டிருக்கிறார். அது பல இடங்களுக்கு தூரமான தேசத்துக்கு போகிற விமானம். அதிலே பிசினஸ் கிளாஸ் என்று சொல்லப்படுகிற விமானத்திலே உயர்ந்த சில இருப்பிடங்கள் உண்டு. எக்ஸிகியூட்டிவ் கிளாஸ் என்று சொல்வார்கள். எக்கானமி கிளாஸ் ஒன்று இருக்கும், அது சாதாரண மக்கள் பிரயாணிக்க வேண்டியது. அதைவிட 3-4 மடங்கு அதிகமாய் காசு கொடுத்து அந்த பிசினஸ் கிளாஸ்லே, எக்ஸிகியூட்டிவ் கிளாஸ்ல அநேகர் பிரயாணம் பண்ணுவார்கள். இந்த ஊழியக்காரர் அந்த பிசினஸ் கிளாஸ்ல உட்கார்ந்து கொண்டு பிரயாணம் பண்ணி கொண்டு இருக்கிறார் வெளிநாட்டுக்கு. ஆகாயம் விமானம் பறந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது அங்கே இருக்கிற விமான பணிப்பெண்கள், விமானத்தில் உபசரிக்கும் பெண்கள், அவர்கள் காலை உணவை கொண்டு வருகிறார்கள், மத்தியான உணவை கொண்டு வருகிறார்கள், ராத்திரி உணவெல்லாம் கொண்டு வருகிறார்கள். ஏனென்றால் 10 hour 12 hour 24 மணி நேரம் தொடர்ச்சியாக செல்லக்கூடிய பன்னாட்டு விமானம். ஆகவே எல்லா உணவுகளும் அங்கே அவர்களுக்கு வேண்டிய பானங்களும் பரிமாறப்படுகிறது. இந்த ஊழியக்காரர் கவனித்து கொண்டு வருகிறார். கவனித்து கொண்டு வருகிறதான வேளையிலே இவர் 2 பேர் அந்த பிரயாணத்திலே உணவு உட்கொள்ளாமல் இருக்கிறார்கள். எல்லாரும் அந்த பணி பெண்கள், அந்த உபசரிப்பு பெண்கள் கொடுக்கிற உணவை வாங்கி புசித்து சாப்பிட்டு அப்படியே அவர்கள் பிரயாணிக்கிறார்கள். ஆனால் 2 மனிதர்கள் அந்த எக்ஸிகியூட்டிவ் கிளாஸ்ல சாப்பிடாமல், ஒன்றும் பானம் பண்ணாமல் அவர்கள் அமைதியாய் வருவதை பார்க்கிறார். அப்பொழுது அவர் புரிந்து கொண்டார், இவர்கள் உண்மையிலே தேவ மனிதர்களாய் இருக்க வேண்டும் என்று. நல்லா கூர்ந்து பார்க்கும் பொழுது பிறகுதான் தெரிந்தது, ஒரு மனிதன் தேவ மனிதன், அவர் உபவாசம் பண்ணி ஜபத்திலே போய் கொண்டிருக்கிறார். இந்த நீண்ட நேர பிரயாணத்திலே எதையும் சாப்பிடாமல் புசியாமல் அவர் ஜபம் பண்ணி கொண்டு மக்களுக்காக, அவருடைய ஊழியத்துக்காக அவர் ஜபம் பண்ணி கொண்டே போகிறார், ஃபாஸ்டிங் பிரேயர். இன்னொரு மனிதனும் உபவாசித்து அவன்
வாயிலே ஏதோ முணுமுணுத்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறார். நீண்ட நேரமாக இந்த தேவ மனிதன், அங்கே உபவாசத்தில் இருந்த மனிதன் பொறுமையாக இன்னொரு மனிதனை பார்த்து கொண்டே வருகிறார். எந்த உணவையும் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. பணிப்பெண்கள் கொடுத்த எந்த பானத்தையும் அவருக்கு பருகவில்லை. அவன் தொடர்ந்து முணுமுணுத்து கொண்டே வந்ததை பார்த்து அவனை தொந்தரவு செய்யாமல் அவன் எப்போ ஓய்வு பெறுகிறான் என்று காத்திருந்தார். நீண்ட நேரமாய் அவருடைய வேண்டுதல் ஜபங்களை நிறுத்தினார். பிறகு மெதுவாக அந்த ஊழியர் போய் அவர் பக்கத்திலே உட்கார்ந்து, ஐயா, உங்களை பார்க்கும் பொழுது எனக்கு மெய் சிலிர்க்கிறது, நான் அதிர்ச்சி உடையவனாய் இருக்கிறேன். எவ்வளவு பேர் வந்தவர்களிலே பெரும்பாலோர் இந்த உணவுகளை உட்கொண்டு அவர்கள் பானங்களை பருகி கொண்டு பிரயாணம் பண்ணுகிறார்கள். நான் வந்ததிலிருந்து கவனிக்கிறேன், நீரோ ஒன்றும் பானம் பண்ணாமல் புசியாமல் முணுமுணுத்து கொண்டு வருகிறீர்களே, நீங்கள் ஒரு தேவ மனிதனா என்ற கேள்வியை கேட்டார். இயேசு கிறிஸ்துவனுடைய உன்னதமான ஊழியக்காரரா என்று அவர் கேட்டார். உடனே அந்த மனிதன் நகைக்க ஆரம்பித்தார், சிரிக்க ஆரம்பித்தார். அப்பொழுது என்ன என்று கேட்கும் பொழுது, நான் தேவனுடைய ஊழியக்காரன் அல்ல, நான் ஒரு சாட்டனிஸ்ட் என்று சொன்னார். நான் பிசாசின் ஆதிக்கத்துக்குள்ளாக இருக்கிறவன், பிசாசின் சாத்தானுக்காக ஊழியம் செய்கிற ஒரு மனிதன் என்று சொன்னார். உடனே இந்த தேவ மனிதன் மிகவும் ஆச்சரியப்பட்டு போனார், அதிசயப்பட்டு போனார். ஓ, சாத்தானின் ராஜ்யத்திலே பணிபுரிகிறவர்கள் கூட, வேலை செய்கிறவர்கள் கூட இப்படியெல்லாம் கடுமையாய் உபவாசித்து ஜெபிப்பார்களா என்று அவர் ஆச்சரியப்பட்டு போனார். பாருங்கள், அவர்கள் வாங்கின அந்த விமான டிக்கெட்டிலேயே அவர்கள் சாப்பாட்டுக்கு வேண்டிய பணம் எல்லாம் வசூல் பண்ணப்பட்டு இருக்கிறது. அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பானம் எல்லாம், அதுக்குரிய காசெல்லாம் அவர்கள் கட்டி இருக்கிறார்கள். இருந்தாலும் அதையெல்லாம் பார்க்காமல் தியாகம் பண்ணி உடலை வருத்தி கொண்டு அந்த சாத்தானுடைய அந்த பணிவிடைக்காரன் உபவாசி அவன் ஜெபித்து கொண்டிருக்கிறான். அதை கண்டு இவர், நான் ஒரு சாத்தானியவாதி என்று சொன்ன பொழுது அதிர்ச்சி அடைந்த அவர் பிறகு இன்னும் அவர் என்ன சொல்லுகிறார் என்று அவர் கவனித்து கேட்டார். பிறகு சொன்னார், நாங்கள் ஒரு உன்னதமான பிரதிஷ்டையோட தான் சாத்தானுக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட், எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்னவென்றால், சாத்தானால், லூசிபரால், அதாவது உலகத்தில் இருக்கிற கிறிஸ்துவ குடும்பங்களிலே, சபைகளிலே, சரீரமாகிய இயேசுவின் சரீரமாகிய சபையிலே கிறிஸ்துவர்களுடைய திருமணத்தை உடைப்பதுதான் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்டா இருக்கிறது. நாங்கள் அதை எங்கள் உபவாசத்திலே, ஜபத்திலே கிறிஸ்துவ திருமணங்களை உடைத்து கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, எங்களுடைய மெயின் லக்குவே என்னவென்றால், எங்களுக்கு கொடுக்கப்பட்ட, லூசிபரால் கொடுக்கப்பட்ட கட்டளை என்னவென்றால், கிறிஸ்துவ உலகத்திலே மிகவும் பிரபலமாக இருக்கிற ஊழியர்கள், மிகவும் முக்கிய ஊழியக்காரர்கள், அவர்களுடைய குடும்பங்களில் திருமண வாழ்வை பிரிப்பதுதான் எங்களுடைய லட்சியம், இலக்கு. அதற்காக தான் நாங்கள் எங்களை உபவாசத்திலே எங்கள் வேண்டுதலை நாங்கள் விண்ணப்பிக்கிறோம். இப்படி இது போன்ற உபவாச விண்ணப்பத்தினால்தான் சாத்தான் எங்களுக்கு ப்ரமோஷன் கொடுப்பான், எங்களுக்கு அதிகாரங்களை கொடுப்பான், வல்லமையை கொடுப்பான். நாங்கள் கேட்கிற செல்வ செழிப்பு என்ன வேண்டுமோ எல்லா ஆசீர்வாதங்களையும் அவன் கொடுப்பான். எங்கள் அசைன்மெண்ட்டை நாங்கள் முடிக்க எங்களுக்கு இந்த சாத்தானுடைய ராஜ்யத்திலே உயர்வு கிடைக்கும் என்று சொல்லுகிறார். பாருங்கள் பிரியமானவர்களே, இன்று கூட உலகம் முழுதும் பாருங்க, அநேக கிறிஸ்துவ குடும்பங்கள் தான் டைவர்ஸ் என்ற காரியத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். பரிசுத்த ஆலயத்திலே தான் அவர்களுக்கு திருமணங்கள் நடக்கிறன. எல்லாம் ஆரம்பத்திலே
பெண் வீட்டார் மாப்பிள்ளை வீட்டார் எல்லாம் சேர்ந்து ஆலோசித்து எல்லாம் பக்தி உள்ளவர்கள் தான், தேவ பக்தி உள்ளவர்கள் தான், மறுபடியும் பிறந்தவர்கள் தான், ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் என்றெல்லாம் சொல்லி திருமணம் செய்து விட்டு விடுகிறார்கள். ஆலயத்தில் தான் நடக்கிறது. பரிசுத்தவான்கள் தான் அந்த திருமணத்தை நடத்தி வைக்கிறார்கள். ஆனால் கொஞ்ச நாட்களிலே என்ன நடக்கிறது? விசுவாசிகளானாலும் ஊழியர்களானாலும் அந்த குடும்பங்களிலே திருமண வாழ்க்கை சீர்குலைக்கப்படுகிறதை நீங்கள் பார்க்கலாம். இன்னைக்கு அநேக கிறிஸ்துவ திருமணங்கள், ஆலயத்தில் நடைபெற்ற திருமணங்கள் எல்லாம் கோர்ட்ல இருக்கிறது. டிவோர்ஸுக்காய் அவர்கள் காத்திருக்கிறார்கள். அநேக குடும்பங்கள் சிதறடிக்கப்பட்டிருக்கின்றன. புருஷன் தனிமையாய் வாழ்கிறான், மனைவி எங்கேயோ இருக்கிறாள், பிள்ளைகள் பிரிக்கப்பட்டு இருக்கிறார்கள். இப்படி குடும்பங்களை சிதைத்து விட்டு இவர்கள் எப்படி தேவனுடைய அழைப்பை, ஊழியத்தை இவர்களால் செய்ய முடியும்? தேவ சித்தத்தை இவர்கள் எப்படி செய்ய முடியும்? வெற்றி உள்ள ஜப வாழ்வு எப்படி இவர்களால் செய்ய முடியும்? இப்படிதான் அநேகருடைய வாழ்க்கையில வீழ்கை வந்து கொண்டு இருக்கிறது. சத்துருக்கள் இரவும் பகலும் இவ்விதமாய் கர்த்தருடைய ஜனங்களுக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிற காலம் இது. அது மாத்திரமல்ல, இன்று அநேக தேசங்களிலே சுவிசேஷத்திற்கு தடை விதிக்கப்படுகிறது. அநேக தேசங்களில் சுவிசேஷம் பிரசங்கிக்க கூடாதபடி தடை விதிக்கப்படுகிறது. பைபிள் படித்தாலே, ஜப கூட்டம் நடத்தினாலே அவர்களை கன்வர்ஷன் என்ற ஒரு சட்டத்தை ஏற்றி, மதமாற்றம் என்ற சட்டத்தை அவர்களை கொண்டு வந்து பொய்யான வழக்குகளை போட்டு இன்றைக்கு அநேகர் சிறைசாலையில் தள்ளப்படுகிறார்கள், சித்திரவதை செய்கிறார்கள். அநேக கிறிஸ்துவ ஆலயங்கள் மூடப்படுகின்றன. எங்கும் அழுகையின் குரல் கேட்கப்படுகிறது. கிறிஸ்துவ குடும்பங்கள் இந்த நாளிலே சிதறி கொண்டு இருக்கிறது. இதையெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் மேற்கொள்ள வேண்டும் என்றால், நமக்கு விரோதமாய் எழுதப்பட்ட எல்லா சட்டங்கள் மாற்றப்பட வேண்டும் என்றால், ஒவ்வொரு தேசமும் கிறிஸ்தவர்களுக்கு, கிறிஸ்துவ மக்களுக்கு, ஊழியங்களுக்கு அனுகூலமான சட்டங்கள் வர வேண்டும் என்றால், சிறந்த அரசியல்வாதிகள் வர வேண்டும் என்றால், நீங்களும் நானும் உபவாசித்து ஜெபிக்க எழும்ப வேண்டும். திறப்பின் வாசல்ல நின்று கதறி ஜெபிக்கிற காலம் இதுவே. விக்கிரம் நிறைந்த மக்கள், சாத்தானிய மக்கள், மந்திரவாதிகள், சூனியக்காரர்கள், செய்வினைக்காரர்கள் இரவெல்லாம் கண் விழித்து அவர்கள் போராடுகிறார்கள். நமக்கு விரோதமாய் உபவாசித்து போராடி கொண்டு இருக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த நாட்களிலே என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஆகவே இது தூங்குற காலம் அல்ல. உங்கள் ஜப வாழ்விலே விழித்து கொள்ளுங்கள். உங்கள் வேத வாசிப்பிலே விழித்து கொள்ளுங்கள். ஊழியத்திலே விழித்து கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியிலே நிரம்புவதிலே விழித்து கொள்ளுங்கள். ஆவியிலே அனலாயிருங்கள். தீங்கு நாளிலே இவையெல்லாம் எதிர்க்க திராணி உழலாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை ஒருமைப்பாட்டை கொண்டு வாருங்கள். எல்லா பிரிவினைகளை விட்டு விலகுங்கள். எல்லாருடைய தப்பிதங்களை மன்னியுங்கள், மறங்கள். எல்லாரும் ஏகோபத்து கூடி பிசாசின் கிரியைகளை நாம் அழித்து போடுவோம். தேவனுடைய ராஜ்யத்தை இந்த உலகத்திலே மனிதர்களுக்குள்ளே ஸ்தாபிக்க நம்மளை அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாமே இந்த செய்தியை கேட்டு உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த டிசம்பர் மாத இறுதிக்குள்ளாய் பல நாளாய் உபவாசித்து ஜெபித்து புதிய ஆண்டின் ஆசீர்வாதத்தை நோக்கி ஓடுவோம். நிச்சயமாய் புதிய ஆண்டிலே தேவனுடைய மகிமையின் பிரசன்னம், தேவனுடைய மகிமையின் வெளிப்பாடுகள், இயேசுவானவர் ஆலயத்தின் முந்தின மகிமை விட பிந்தின மகிமை நான் பெரிதாக காட்டுவேன் என்று சொன்னது போல பிந்தின மகிமை பெரிதாக விளங்க உதவி செய்வார். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமேன், ஆமேன். நன்றி பாஸ்டர் ஜோன் பால் ஆனந்த். இன்றைய நாளை உபவாச ஜெப வாழ்க்கை என்ற தலைப்பிலே செய்தியை கொடுத்துவிட்டு, நாங்கள் ஏன் உபவாச ஜெபம் செய்ய வேண்டும் என்ற ஒரு கேள்வியை போட்டீர்கள்.